ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இது வந்து நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு பாலிட்டி ரிலேட்டட் இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ 5 மினிட் சீரீஸில் இது ஒரு வீடியோவாக பார்த்துடலாம். ஸோ என்ன அப்படின்னா, சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ யார் இருந்தால், இவ்வளோ நவம்பர் 23 முடிக்கும் யார் இருந்தால் அவரை பற்றி கொஞ்சம் பார்த்துடணும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ யார் இருக்கா, ஸோ யார் இப்போ புதுசாக பதவி ஏற்றிருக்கா அவரை பற்றி கொஞ்சம் பார்த்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு கவாய் தான் இருந்தார். ஸோ நவம்பர் 23, 2025 ரிட்டையர் ஆகிறாரு, 52வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவருடைய டென்யூர் அப்படின்னு பார்த்தோம்னா, இவருடைய பதவிக்காலம் வந்து 6 மாதம் 9 நாட்கள், ஒரு குறுகிய பதவிக்காலம் தான். ஸோ இவருடைய பதவிக்காலத்தில் முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ என்ன அப்படின்னா, இதில் வர்ற இவருடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ், இவர் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எல்லாத்துலேயும் இவர் ஒரு பங்காக இருந்தார் அப்படிங்கிறத காட்டியும், இதில் வரக்கூடிய வார்த்தைகள் ரிலேட்டடான கேள்வியை வந்து நம்ம வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இவர் வந்து அப்ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவித்த டிமானிட்டைசேஷன் 2016 பண மதிப்பிழப்பு அறிவித்ததை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்றுக்குச்சு. ஸோ அதில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இவர் ஒரு ஆளாக இருக்கிறாரு அந்த பெஞ்சில். ஸோ அப்படி பார்க்குறப்ப 2016 டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறப்ப இவர் ஜட்ஜ்மெண்ட்டில், இவருடைய முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டில் அதுவும் ஒன்று அப்படிங்கிறத நம்ம பார்க்குறத காட்டியும், டிமானிட்டைசேஷனை பற்றி எக்கனாமிக்ஸில் நம்ம படிச்சுக்கணும். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ அப்போ எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் எங்கள் விஷயம். ஸோ அப்போ டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறப்ப அதனுடைய டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம், 8/11/2016. ஸோ இப்படி தான் நம்ம படிச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி அப்ஹோல்ட் பண்ணது தான். ஸோ அடுத்து ஆர்டிகல் 370 வந்து ரத்து பண்ணதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்றுக்குச்சு. ஸோ அதுவுமே, ஸோ அப்போ ஆர்டிகல் 370 ராஜ்யசபாவில் யாரால் கொண்டு வரப்பட்டது, ஸோ ராஜ்யசபாவில் என்னைக்கு அதை அப்ரூவ் ஆச்சு, லோக்சபாவில் என்னைக்கு அப்ரூவ் ஆகி பாஸ் ஆகுது, அதேமாரி பிரசிடென்ட் வந்து எப்போ அப்ரூவ் பண்ணார். ஸோ இந்த டேட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். ஸோ ஆர்டிகல் 370 பற்றி அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக நம்ம பாலிட்டி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுடைய அப்பாயின்மெண்ட்டை ஆரம்பித்தோம். பட் டிமானிட்டைசேஷன் வர்றப்போ இங்கே எக்கனாமிக்ஸ் உள்ள வருது. ஸோ இங்கே ஆர்டிகல் 317 வர்றப்போ இங்கே பாலிட்டி உள்ள வருது. ஸோ இப்படியெல்லாம் தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே இன்னொரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புல்டோசர் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது முன்னறிவிப்பு இல்லாமல் ஒரு இடத்த வந்து இடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆல் இந்தியா லெவலில் ஒரு கைட்லைன்ஸ் வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து இவர் வந்து ஃபஸ்ட்டு புத்திஸ்ட். ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவில் ஃபஸ்ட்டு புத்திஸ்ட்டு கவாய் தான். ஸோ செகண்ட் இஸ் ஃப்ரம் ஷெட்யூல்டு கேஸ்ட் கவாய். ஸோ இந்த 2 பாயிண்ட்டை யோசிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரம் ஷெட்யூல்டு கேஸ்ட் யாருன்னா கேஜி பாலகிருஷ்ணன், ஜஸ்டிஸ் கேஜி பாலகிருஷ்ணன். ஸோ இவர் வந்து 2007 to 10 காலகட்டத்தில் இருந்திருப்பார். ஸோ அதையும் யோசிச்சுக்கணும். ஸோ அடுத்து இவருடைய பதவி காலத்தில் 5 பேரை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 5 பேர் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து இப்போ இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் வந்து நவம்பர் 24, 2025 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, 53rd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 15 months until February 2027 முடிக்கும் இவர் தான் இருக்க போகிறாரு. ஸோ அதாவது இப்போயே நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வேளை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இவர் தான் அப்படின்னா வேறு எந்த விஷயமோ, ஸோ ஒரு இம்பீச்மெண்ட்டோ இல்லை இவராக வந்து நான் ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லாமல் இவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகாமல், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா February 2027 முடிக்கும் இவர் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவர் வந்து நான் வந்து டாப் ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுப்பேன் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பெண்டிங் கேசஸுக்கு முடிக்கிறதுக்கு டாப் ப்ரியாரிட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 19,000 கேசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த பெண்டிங் பேக்லாக் கேசஸ் ஃபுல்லாக முடிக்கணும், அதுக்கு தான் நான் டாப் ப்ரியாரிட்டி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி அவர் எந்தெந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் அவருடைய பங்கு இருந்ததுன்னு பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி இவருக்கும் பார்த்துருவோம். ஸோ அதே ஆர்டிகல் 370 இவருக்கும் வருது. ஸோ ஏன்னு பார்த்துட்டோம் ஆர்டிகல் 370 என்ன எப்படி படிக்கணும் என்னன்னு. ஸோ பாலிட்டியில் டீட்டெயில்டாகவே படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, தேச துரோக சட்டத்தை வந்து அரசு வந்து மறு ஆய்வு செய்கிற வரைக்கும் அதை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயும் இவருடைய பங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெகாசஸ் ஸ்பைவேர் கேஸ். ஸோ இந்த உளவு மென்பொருள்னு ஒன்று சொல்லுவாங்களா, ஸோ அதாவது ஒட்டு கேட்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ அந்த விஷயத்துலையும் அந்த கேஸ்லையும் இவருடைய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுடைய, ஸோ இப்போ வந்து ஜஸ்டிஸ் சூரியகாந்த் இந்தந்த ஜட்ஜ்மெண்ட்லலாம் இவருடைய பங்கு இருந்துச்சுங்கிற கேள்வி வருமா அப்படிங்கிறத காட்டியும் ஆர்டிகல் 370 பற்றி கேள்வி வரலாம், பெகாசஸ் ஸ்பைவேர் கேஸ் பற்றி ஒரு கேள்வி வரலாம். ஸோ நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுக்கணும். ஸோ அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.